அடுத்து அரசியலே வச்சு செஞ்ச படம் தான் சர்க்கார். அப்ப இருந்த ஆளுங்கட்சிய வச்சு செஞ்ச படம் இது. கட் அவுட்லாம் கிழிச்சு பெரிய பஞ்சாயத்து ஆக்குனாங்க. பட் இதுல அவர் பேசின எல்லா வசனமும் உண்மைக்கு நிகரானதுதான். இந்த படத்துக்கு அப்புறம் எல்லா அரசியல்வாதிகளும் விஜயை பார்த்து நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்ப ஒரு ஃபேமிலி ஸ்போர்ட்ஸ் கலந்த ஒரு படம் தான் பிகில். இந்த படமும் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு. அதுக்கப்புறம் கொரோனா வந்துச்சு. மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் தாமதமாச்சு. அதுக்கப்புறம் கொரோனா லைட்டா முடிஞ்சதுக்கு அப்புறம் 50% இந்த படம் ரிலீஸ் பண்ணாங்க. வெளியே போனா கொரோனா வந்துருங்கிற பயத்தினாலேயே யாருமே தியேட்டருக்கு போகாம இருந்தாங்க. ஆனா மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் தளபதியை பார்க்கறதுக்கு போயிட்டாங்க. இந்த படத்துல விஜய் நடிச்ச ஜேடி கேரக்டர் எல்லாத்துக்குமே எப்பவுமே பிடிச்ச ஒரு கேரக்டர் ஆகும். இந்த படத்துல லோகேஷ் கனகராஜ் சம்பவம் பண்ணியிருப்பாரு. 50%ல இந்த படம் 350 கோடி அடிச்சது. நல்லா ஹிட் கொடுத்துட்டு இருக்கிற டைம்ல திரும்ப ஒரு ஃபிளாப் கொடுத்தாரு. அந்த படம் தான் பீஸ்ட். திரும்ப ஃபேமிலி என்டர்டைன்மெண்டா வாரிசு வந்துச்சு. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியே திரும்பி